தாவட பிஞ்சிடும். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. நீங்க தொலைச்ச வைர மோதிரம் ஒரு ஆளுட்ட கிடைச்சிருக்கு. அவரை கூட்டிட்டு வர நான் கான்ஸ்டபிள் அனுப்பிச்சிருக்கேன். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். இவர்தான் அவரு. வணக்கம்மா. டேக் யுவர் சீட். Thank you சார். டேக் யுவர் சீட்னா சீட்டை எடுத்துட்டு போறது இல்ல, சீட்ல உட்காரணும்னு அர்த்தம். மாத்திட்டாங்களா? என்ன சார், என்ன கூட்டு வர சொன்னீங்களாமே? சொல்றேன். நேத்து உங்களுக்கு கேகே நகர்ல பன்னீர்செல்வம் ரோட்ல 12வது செக்டார்ல ஒரு பொருள் கிடைச்சிருக்கு. அந்த பொருளை நீங்க உங்க பையில போட்டு வச்சிருக்கீங்க. கரெக்டா? ஆமா சார். அந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் சார்? போலீஸுக்கு தெரியாத விஷயமே இல்ல. அந்த பொருள் அவங்களது, அவட்டு தந்துரு. உழுபவனுக்கே நிலம், உடுத்தவனுக்கே சொக்கா, எடுத்தவனுக்கே லக்கு. நான் தரதா இல்ல சார். அப்படி சொல்லாதீங்க. அது அவங்க சென்டிமெண்ட். அது தொலைஞ்சதுல இருந்து அவங்க சாப்பிடாம தூங்காம ஒரே கவலையா இருக்காங்க. அது சென்டிமெண்டா? அதுக்கு எவ்வளவு பில்டப்பா? சரி, சென்டிமெண்ட்ங்கறீங்க, அது எதுக்கு எனக்கு? இந்தாங்க. இது என்னது? இது இரும்பு கம்பி. இது இருக்கட்டும். அது எங்க? அதான் இது. அதான் இதுவா? ஆமா சார். அதுதான். இதுதான். அது எங்க? அதான் இது சார். அது எங்க? அதான் இது சார். அது எங்கன்னு சொல்லிடு. அதான் இது. உனக்கு கிடைச்ச வைர மோதிரம் எங்க வச்சிருக்க சொல்லு. என்னடா பில்டப் அப்பா? எனக்கு மோதிரம் எல்லாம் கிடைக்கல சார். எனக்கு கிடைத்தது இதுதான். உனக்கு கிடைச்ச வைர மோதிரத்தை அமுக்கி வச்சுக்கிட்டு இந்த துரு பிடிச்ச வளையம் தான் கிடைச்சதுன்னு என்கிட்டயே போய் சொல்லிட்டு இருக்கியா? இல்ல சார், எனக்கு கிடைச்சது இதான் சார். என்ன நேர்மை. கான்ஸ்டபிள், இவரை கூட்டிட்டு போய் நல்ல டிபன் கொடுத்து அனுப்புங்க. ஆஹா, குழந்தை உள்ளம். உண்மையை சொன்னா டிபன் வாங்கி கொடுத்து பிரைஸும் கொடுப்பாரு சார். காலையில டிபன் சாப்பிடாம வந்தது நல்லதா போச்சு. இங்கேயே சாப்பிடலாம் இல்லையா? தம்பி, டைனிங் டேபிள் எங்கப்பா? உள்ளதாங்க இருக்கு. இங்கயா பா? வரட்டுங்களா சார்? தம்பி, சூடா கொண்டு வர சொல்லுப்பா. டிபன்னா இட்லி, பொங்கல், பூரி கிடைக்கும்னு நினைச்சேன். இந்த பில்டப் என்னதான்? டிபன் எப்படி இருந்துச்சு? வயிறு ரொம்பிடுச்சா? வயிறு என்ன சார், ஒவ்வொரு பார்ட்டையும் இவங்க ரொப்பிட்டாங்க. டிபன்னா இதானா? இப்ப சொல்லு. இங்க வா. வைர மோதிரம் கிடைச்சதா? எனக்கு கிடைக்கல.
என்ன நேர்மை என்ன நேர்மை. கான்ஸ்டபிள் இவனை கூட்டு போய் சாப்பாடு போட்டு அனுப்புங்க. டிஃபனே இந்த ரேஞ்சில போட்டாங்க, சாப்பாடு எந்த ரேஞ்சில போடுவாங்க சார்? பொட்டலம் கட்டி வெளியில தூக்கி போட்டுருவாங்களா? ஓகே ஓகே, உன்னை இப்போதைக்கு வெளியில விட்டுறேன். போய் வைர மோதிரத்தை கொண்டு வந்துரு. இல்ல புரியுது சார். 2 வேளை டிஃபன் போட்டு 3 வேளை சாப்பாடு போட்டு பில்டப் மேல பில்டப் கொடுத்து வெளியே போட்டுருவாங்க, அதானே? அப்பா 2 வேளை டிஃபன் ஓசியில கிடைக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தேன். அப்பப்பா டிஃபன் இதானா சார்? இது வேஸ்ட்டுங்களா? ஆமா. அப்ப நான் எடுத்துக்கிறேன். வர்றேன்டா அப்பா, வர்றேன். அம்மா அம்மா அம்மா.